நான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு டயக்ராம் வரைஞ்சிட்ருக்கேன். இப்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒயர் ஆஃப் 1.5 மீட்டரை லெஃப்ட் கேப்பில் போட்டிருக்காங்க, மீட்டர் பிரிட்ஜில் போட்டுட்டு ரைட் கேப்பில் 10 ஓம் வச்சுருக்காங்க. 10 ஓம் வச்சா பேலன்சிங் லெங்க்த் இது இந்த பிரிட்ஜ் ஒயரை இந்த பாயிண்ட் P வந்து 3:2 ரேஷியோவில் பிரிக்குது அப்படின்னா இந்த ஒயர் 1 ஓம் இருக்கணும்னா இந்த ஒயரோட லெங்க்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஒயரோட ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா 1.5 மீட்டர் ஒயர் இவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா 1 ஓம் இருக்கணும்னா எவ்வளோ லெங்க்த் அப்படின்றத நம்ம தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பாயிண்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒயரை லெஃப்ட் கேப்பில் போட்டிருக்கோம், ரைட் கேப்பில் 10 ஓம் போட்டிருக்கோம். இந்த பேலன்சிங் லெங்க்த்து பிரிட்ஜ் ஒயரை பேலன்சிங் பாயிண்ட்டு பிரிட்ஜ் ஒயரை 3:2 ரேஷியோவில் பிரிக்குது. அப்போனா இந்த ஒயரு 1 ஓம் இருக்கணும்னா இதோட லெங்க்த் எவ்வளோ அப்படின்னு கேட்குறோம். சரி, பாயிண்ட் வந்து இப்போ 3:2 பிரிக்குது. சப்போஸ் இந்த என்டையர் ஒயரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ 3:2னா இங்கே 3 பார்ட்ஸ் ஒயர் இருக்குது, இங்கே 2 பார்ட்ஸ் ஒயர் இருக்குது. நான் ப்ராப்ளம் சிம்பிளிஃபை பண்ணுறேன். மொத்தம் 5 ஓம் இருந்ததுன்னா இந்த பார்ட்டில் 3R இருக்கும், இந்த பார்ட்டில் 2R இருக்கும். ஸோ நமக்கு பிரிட்ஜ் பேலன்சிங் கண்டிஷன் P/Q = R/S. அதாவது இப்போது இந்த என்டையர் ஒயரோட ரெசிஸ்டன்ஸை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 3:2ன்றனால 5xன்னு வச்சுக்கலாம். ஏன்னா எத்தனை பார்ட் இருக்குதுன்னு பார்த்து 5xன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த பார்ட்டில் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், 3x இருக்கும். இந்த பார்ட்டில் எவ்வளோ இருக்கும்னா 2x இருக்கும். ஸோ பாயிண்ட்டு இல்லையா, ரொம்ப சிம்பிளாக 1 மீட்டர் ஒயர் வந்து எக்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போது 0.3 மீட்டர் ஒயர், ஏன்னா இது வந்து 3:2னா இது 60 சென்டிமீட்டர், இது 40 சென்டிமீட்டர். அப்போ 60 இன்ட்டு யூனிட் ரெசிஸ்டன்ஸ் பை 40 இன்ட்டு யூனிட் ரெசிஸ்டன்ஸ். நீங்கள் எப்படி போட்டாலும் அதே இது தான் வரும், அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை, இதே மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ வச்சுக்கலாம் அப்படின்னா R அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ P/Q R/10 equal to P/Q is R/S. So that is 3x divided by 2x. இப்போ எக்ஸ்ன்றது யூனிட் லெங்க்த்தோட ரெசிஸ்டன்ஸ். இங்கே 3 யூனிட்ஸ் இருக்குது, இங்கே 2 யூனிட்ஸ் இருக்குது லெங்க்த்து. அப்போ 3x 2x. இப்போ நான் கேன்சல் பண்ணிட்டோன்னா இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5 டைம்ஸு. அப்போ R is equal to 15 ohms அப்படின்னு கிடைக்குது. இப்போது 1.5 மீட்டர் ஒயரு 15 ohms இருந்துச்சுன்னா எக்ஸ் மீட்ரு ஒயரு 1 ohm இருக்கிறதா வச்சுக்கலாம். அப்போது எக்ஸ்ன்னு கூட வேணாம், எல் மீட்ரு ஒயர், ஏன்னா ஆல்ரெடி ஐ ஹவ் டேக்கன் த லெங்த் எக்ஸ். ஸோ எல் மீட்ரு ஒயர் 1 ohm இருக்கும். ஸோ ரெண்டும் ப்ரொபோர்ஷனாலிட்டி அப்படியே டிவைட் பண்ணுவோம். ஸோ L/1.5 is equal to 1/15. தட் இஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா 1.5 இது மீட்டரில் இருக்குது டிவைடட் பை 15. 1.5 மீட்டரை நான் சென்டிமீட்டரில் மாற்றுறேன்னா 150 சென்டிமீட்டர் பை 15 அப்படின்னு போட்டால் 10 சென்டிமீட்டர். அப்போது 10 சென்டிமீட்டர் ஆஃப் தட் ரெசிஸ்டன்ஸ் ஒயர் gives us 1 ohm.